நான் திமுக மட்டும்தான் பேசுவேன். என் எனிமி யாருங்கிறத ம். நான் தான் சொல்லுவேன். ம். நான் இந்த எனிமிய தான் டார்கெட் பண்ணி போறேன். இந்த நரேட்டிவ் நான் செட் பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. பொதுவா இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற இந்த தில்லுமுள்ளு கட்சி அல்லது திருட்டு மாடல் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் ஒவ்வொரு தமிழனுக்கும் பங்குண்டு. அந்த வகையில் தளபதி விஜய் அவர்கள் ஒரே மூலதனம் திமுக என்கிற தில்லுமுள்ளு கட்சி தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், திராவிடத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு நாளும் ஓகே. இந்த இயக்கத்தை ஏன்னா இவர்கள் ஏதோ பெரியாரை இவர்கள் தான் சொந்தம் கொண்டாடுவதைப் போலவும் பெரியாரை எதிர்த்து தான் திமுகவை தொடங்கியது. அதை அவங்க மறந்துட்டாங்க. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா முத நாள்லாம் இளம்பெரியார்னு ஒரு பட்டத்தை வேற ஒரு அமைச்சர் கொடுக்குறாரு. ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போன பாலம் கட்டின அமைச்சர் அடித்த கொள்ளையில் அப்புறம் வெள்ளி சிம்மாசனம் வேற, அதுவும் அட்னக்காடு போட்டு குடிப்பதற்கு கொள்கையை எதிர்க்கல. அந்த கொள்கையின் பெயரால இங்க நடக்கக்கூடிய ஆட்சி அந்த கொள்கையை வெளிப்படையாக அந்த கொள்கையை வெளிப்படுத்தும் விதமாக இல்லைங்கிறது இல்ல, அட்டுழியம். நம்ம அண்மையில எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய மனைவியே சமஸ்கிருதம் பாடுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இதை யாரை ஏமாத்துற வேலைங்கிறத நீங்க பார்க்கணும். பெரியாரின் போதனைகளையும் பெரியாரின் கொள்கைகளையும் எத்தனை பேருக்கு கொண்டு போய் இந்த தில்லுமுள்ளு கட்சி கொடுத்துருக்கு.